வீர வணக்கம் வீர வணக்கம். ஆதிவாசி மக்களின் பழங்குடி மக்களின் வீர வணக்கம் வீர வணக்கம். முத்தங்கால் இறந்தோருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். பழங்குடி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்று. வீடற்ற மக்களுக்கு நில உரிமை வழங்கிவிடு. நில உரிமை வழங்கிவிடு. மத்திய அரசு கொண்டு வந்த வன உரிமை சட்டத்தை மீண்டும் 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 பழங்குடி பட்டியலை சேர்த்திடு. தமிழக அரசு கொடைக்கானல் மலைப்பகுதியில் வாழ்ந்து வருகிற புலையர் இனத்தை மீண்டும் 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 பழங்குடி பட்டியலை சேர்த்திடு. எல்லாருக்கும் வணக்கம். தமிழக ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பாக இன்று சென்னையை நோக்கி கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கிற ஆதிவாசிகளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கிற ஆதிவாசிகளும் சென்னை நோக்கி திரண்டிருக்கிறார்கள். இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், பழங்குடி மக்களின் நில உரிமையை கோரி தமிழக அரசை வலியுறுத்தி ஒரு நாள் தொடர் முழக்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை சட்டமன்றம் கூடி நடைபெறுகிற இந்த வேலையில் நடத்த வேண்டும் என்று அமைப்பின் சொன்னதின் காரணம் மக்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை முக்கியமானது நில உரிமை. குறிப்பாக வன உரிமை சட்டப்படி தமிழக அரசு இன்னும் கூட நிலங்களை வழங்கவில்லை. மத்திய அரசு வன உரிமை சட்டம் 2006 கொண்டு வந்தது. அதன்படியில் எல்லா மாநிலங்களும் ஆதிவாசி மக்கள் பயிர் செய்கிற நிலங்களுக்கும் அவர்கள் காட்டுக்குள்ள இருக்கிற நிலங்களுக்கும் 10 ஏக்கர் நிலம் வரை பட்டா வழங்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் தமிழக அரசு இதுவரை 10 ஏக்கர் நிலத்தை யாருக்கும் கொடுத்ததாக வரலாறு இல்லை, ஆவணங்கள் இல்லை. 10 சென்ட் 5 சென்ட் 1.5 சென்ட் நிலங்களை எல்லாம் கொடுத்து விட்டு பழங்குடி மக்களுக்கு நாங்கள் வன உரிமை சட்டப்படி நில உரிமையை வழங்கிவிட்டோம், சமூக வன உரிமையை வழங்கிவிட்டோம் என்று தமிழக அரசு சில ஆவணங்களை கூறுகிறது. தமிழக அரசு செய்ய சொன்னாலும் கூட அங்கே இருக்கிற அதிகாரிகள் இதை செய்வதற்கு மறுக்கிறார்கள். குறிப்பாக வன உரிமை சட்டத்தை அமுல்படுத்துவதில் வனத்துறை ரொம்ப எங்களுக்கு இடர்பாடு கொண்டிருக்கிறது. ஆதிவாசி மக்களுக்கு நில உரிமை வழங்கிவிட்டால் அங்கே காடுகளிலே மலைப்பகுதியிலே வாழ்கிற பிரச்சனைகள் எல்லாம், அதாவது வனத்துறை செய்கிற அட்டூழியங்கள் எல்லாம் இந்த அரசுக்கு தெரிந்துவிடும் என்ற காரணத்தினாலே எங்கள் காட்டுக்குள்ளேயே நாங்கள் செய்கிற விவசாய நிலங்களுக்கு கூட எங்களுக்கு இந்த வனத்துறை அனுமதிப்பு இல்லை. ஆகவே வன உரிமை சட்டப்படி நில உரிமையை வழங்க வேண்டும், ஒரு கோரிக்கை. இரண்டாவது, கணத்திலே காடுகளிலே மலைப்பகுதியிலே அரசு புறம்போக்கு நிலங்களை ஓட்டி கொண்டிருக்கிற நமது ஆதிவாசி மக்கள் அந்த நிலங்களுக்கு பட்டா வழங்க நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற அப்போது இருந்த கலெக்டர் உத்தரவிட்டார். அந்த நீலகிரி மாவட்டத்திலே அரசு புறம்போக்கு நிலங்களை அனைத்து தரப்பு மக்களும் ஆக்கிரமிக்கிறார்கள் என்று சொன்னதுடனே ஒரு உத்தரவு இடுகிறார். அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, பழங்குடி மக்களை தவிர்த்து மற்ற மக்கள் விவசாய நிலங்களுக்கு பட்டா வழங்கக்கூடாது, பழங்குடி மக்களுக்கு இதுல விலக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு உத்தரவு அனுப்புறாரு. இங்க நில ஆணையர் என்ன சொல்லியிருக்கிறாங்க உத்தரவுனாக்கா, அதற்கு ஒரு தடை ஆணை போடுறாங்க. அந்த தடை ஆணை 11/68 அந்த ஜிஓ தடை ஆணை இருக்கிறதுனால இன்னைக்கு 10 ஏக்கர் 5 ஏக்கர் நிலங்களில் பயிர் செய்கிற விவசாய நிலங்களை மேம்படுத்தி பயிர் செய்து கொண்டிருக்கிற நிலங்களுக்கு அந்த 11/68 ஜிஓவை விலக்கி அவர்கள் பயிர் செய்யும் நிலங்களுக்கு பட்டா வழங்கணும் என்றுதான் இந்த கோரிக்கையின் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்துறோம். 2வது, புலையர் இனம் 1976 வரைக்கும் புலையர் என்ற ஒரு இனம் பழங்குடி பட்டியலில் இருந்தது. தற்போது அந்த இனத்தை எஸ்சி பட்டியலை மாற்றி இருக்கிறார்கள். அவர்களுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 5000 - 6000 மக்கள் தொகை தான். அவர்கள் கொடைக்கானல் மலைப்பகுதியிலும் தேனி மலைப்பகுதியிலும் கொஞ்சத்தில் இருக்கிறார்கள். ஆகவே அரசுக்கு எந்த இடர்பாடும் இல்லாமல் அந்த புலையர் இனத்தை மீண்டும் பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்காகவும் இந்த கோரிக்கையை நாங்கள் இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வைக்கிறோம். தரைப்பகுதியில் வாழ்கிற பழங்குடி மக்கள் இருளர் பழங்குடிகளுக்கு நிலமற்றவர்களாக இருக்கிறார்கள், வீட்டுமனையற்றவர்களாக இருக்கிறார்கள், வீடு அற்றவர்களாக இருக்கிறார்கள். ஏரிக்கரை ஓரங்களிலும் காவா ஓரங்களிலும் ரோடு ஓரங்களிலும் குட்டைக்கரை ஓரங்களிலும் ஒரு அசிங்கமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு தோணு இந்த அரசு அது கவனத்தை எடுத்து
பழங்குடி மக்கள் இந்த இருளர் பழங்குடிகளுக்கு அவர்கள் வாழ்வதற்கான ஒரு வீட்டு மனை உறுதிப்படுத்தணும். அந்த மனை என்பது 5 சென்ட் நிலத்தில் இருக்கணும். 5 சென்ட் நிலையத்தை கொடுத்து அவர்களை உறுதிப்படுத்தணும், பட்டா வழங்கி உறுதிப்படுத்தணும். அதோடு இல்லாமல் அந்த இருளர் பழங்குடிகளுக்கு, அந்த வீடற்ற இருளர் பழங்குடிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இப்பொழுது அவர்களுக்கு வீடு வழங்கிய ஆணையை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்று தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கிறோம். தமிழக முதல்வர் இதை செய்வார் என்று நாங்கள் இந்த மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக, எங்கள் ஆதிவாசி மக்கள் பழங்குடி மக்களின் சார்பாக எங்கள் போராட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னா இன்னைக்கு இடம் பத்தாது, நேரம் பத்தாது. எங்க போராட்ட நோக்கம் இது. அங்க போனோம். ஆனா அம்மா கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் கொடுத்தாகணும். வன உரிமை சட்டத்துல சொல்லி இருக்கிற சரத்து என்ன சொல்லுச்சுன்னா, 10 காட்டுக்குள்ள ரிசர்வ் ஃபாரஸ்ட் நான் சொல்றது, காட்டுக்கு வன உரிமை சட்டத்து பிரகாரம் 10 ஏக்கர் நிலங்களை கொடுக்கணும், 4.5 ஹெக்டேர் நிலம் சட்டப்படி வழங்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனா இங்க தமிழ்நாட்டுல 38 கிளைம் பெட்டிஷன், அதாவது நில உரிமை கேட்டு 38,000 கிளைம் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அதுல அரசு கொடுத்துருக்குது 12,000 பேருக்கு தான் நில உரிமை கொடுத்துருக்குது. 12,000 பேர் நிலக்கில கிளைம் பெட்டிஷன் 12,000 பேருக்கு ஒட்டுமொத்த நிலம் எவ்வளவு கொடுத்துருக்குன்னா 9,000 ஏக்கர். நீங்க கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 65 சென்ட் நிலம் வருது. சரியா? 65 சென்ட் தாங்க சொல்லுது. இதெல்லாம் கேட்டுக்கலாம். 60 பெருசா திடீர் கணக்கை மாத்திப்பாங்க இவங்களுக்குலாம். இப்ப 1.5 சென்ட் 1 சென்ட் ஒரு வன உரிமை சட்டத்துக்குள்ள வருதா, வீட்டு மனையில வருதா? என் கேள்வி தான். நாங்க ஏன் சொல்றோம், இந்த அரசு மேல குற்றம் சொல்றதுல நாங்க சொல்லல. ஏன்னா இந்த அரசு எங்கள் மீது கவனம் செலுத்துதுன்றது உறுதி. ஆனா அந்த நேரத்தில் அதிகாரிகள் தான், இப்ப அம்மா கேட்ட கேள்வினா அதிகாரிகள் செய்யலன்னு சொல்றீங்களா? ஆமா, அதிகாரி தான் செய்யல, உறுதியா சொல்றேன். நான் களத்தில் இருக்கிறேன். சும்மா ஒரு நாள் கூட்டம் போட்டு போயிடுற ஆளு கிடையாது குணசேகரன். புரியுதுங்களா? என்னுடைய வேலை, என்னுடைய மக்களுக்காக நான் உரிமையை கேட்கறதுக்காக சென்னைக்கு கூடி எவ்வளவு சிரமங்களுக்கு இடையே நீங்க வந்திருக்கிறேன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிறவங்க வந்து இங்க வர்றாங்கன்னா எவ்வளவு கஷ்டம் இருக்குது பாருங்க. அப்ப கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிறவங்கன்னா எவ்வளவு கஷ்டம். ஜவாது மலையில இருந்து வந்திருக்கிறாங்கன்னா இவங்க எல்லாம் காட்டுக்குள்ள ஒரு ரோடு ஓரத்துல இருந்து வந்தவங்க அல்ல. இவங்களை காட்டுக்குள்ள 10 மைல் உள்ள நடந்து போய் ஒரு பாறையில குடிசை அமைச்சு வாழற இந்த பலியர் மக்கள் வந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் புலையர் பழங்குடி பட்டியலில் சேர்ப்பதற்கான மக்கள் இங்க வந்திருக்கிறாங்க. இவர்கள் நோக்கம் இது அரசினுடைய திட்டங்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு இல்லை, அரசு எங்கள் மீது கவனத்தை செலுத்தணும்ன்றதுதான் எங்கள் நோக்கமா வந்திருக்கிறாங்களே தவிர அரசு எங்கள் மீது கவனத்தை செலுத்தணும். ஆனா அதிகாரிகள் தான் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு. நாங்க வன உரிமை சட்டத்துக்காக 29 நாட்கள் டெல்லியில் இருந்த சட்டம் வருவதற்கு ஜனாதிபதி கையெழுத்திடுவது வரைக்கும் நாங்க இருந்துட்டு வந்தால் சட்டம், நான் தரைப்பகுதியில் இருந்தாலும் கூட எங்க மக்களின் வாழ்க்கைக்காக சட்டம் போட்டு வரோம். 1 கோடி பேர் வனங்களில் விட்டு வெளியேறணும் பத்தியா நீதி உச்ச நீதிமன்றம் சொல்லும் போது இந்த இந்தியாவே ஒன்று திரண்டு ஒரு போராட்டம் நடத்தியது. 29 நாட்கள் டெல்லியில் நடத்தின போராட்டம். இதுவரைக்கும் விவசாயிகள் போராட்டத்துக்கு முன்னாடி ஆதிவாசிகள் போராட்டம் தான் மிகைப்படுத்தி பேசப்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் அங்கிருந்து போராடினாங்க, ஏன்னா நில உரிமைக்காக மட்டுமே. அப்படி இருக்கும்போது அந்த போராட்டத்தின் நோக்கம் தமிழக அரசு வலித்து இன்னைக்கு வரை 19வது வருஷம் சட்டம் 2006 கொண்டு வந்த சட்டம் வச்சுங்களா, இன்னையோட 19 வருஷம் ஆகுது. அப்ப 19வது வருஷத்தை ஒரு அமுல்படுத்த முடியாத ஒரு சட்டமா இது? நாங்க ஆக்கிரமிப்பு செய்யல, நாங்க விவசாய நிலங்களை பயிரிடுறோம்ல, அந்த நிலங்களுக்கு தானே உரிமையை கேட்கிறோம். இதற்குத்தானே இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. இந்த அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்குத்தானே எங்க நோக்கம். சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நிறைவேற்றும் என்று நாங்கள் நம்புறோம். கண்டிப்பா நம்புவோம். ஜெயிக்கணும்னு நாங்கள் விரும்புறோம். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் எம் குணசேகரன், தமிழக ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர். என்னுடைய இருக்கிறாங்க, இங்க கொல்லிமலையிலிருந்து வந்திருக்கிறாங்க வச்சுங்களா, ஜவாது மலை தலைவர் வந்திருக்கிறாரு, மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்திருக்காங்க, பொருளாளர் வந்திருக்கிறாங்க. இவங்களாம் வேலூர் எல்லா பகுதியிலும் தரைப்பகுதி எல்லா மக்களும் வந்திருக்கிறாங்க. இந்த எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 18-17 இனம் இங்க வந்திருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 36 இனம் இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்திருக்கிற ஒரு 18 இனம் இங்க கலந்துருக்கிறாங்க போராட்டத்தில். நன்றி, வணக்கம்.